ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாம் செய்பவரே, எல்லாம் செய்பவரே, அல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எல்லாம் சொல்லுவோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவரிடத்துல. என்னால முடியாத காரியத்தெல்லாம் நீங்க வாய்க்கு செய்வீங்கப்பா. மறுபடியும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். அப்படியே உணர்ந்து அர்ப்பணிப்போம். உம்மால் எல்லாம் கூடும் என்று அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய இருதயத்தில் ஒரு பயம், இருதயத்தில் ஒரு கலக்கம். நான் எப்படி இதெல்லாம் செய்வேன், நான் எப்படி இதை மேற்கொள்ளுவேன், நான் எப்படி இந்த பிரச்சனைகளை தாண்டுவேன், நான் எப்படி இந்த சூழ்நிலைகளில் நான் தாங்குவேன் என்று நான் எப்படி என்ற கேள்வி நமக்கு. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீ நான் என்ற வார்த்தையே பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா உன்னில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் பெரியவர். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? என்னில் வாசம் பண்ணுவது நான் அல்ல, என்னில் இயேசுவே, என்னில் ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டலாம். ஆனால் நான் அதை குறித்தல்ல, என்னை உருவாக்கின ஜீவனுள்ள கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், என் தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். எல்லாம் சொந்தமா சொல்லுவோம். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், என் தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார்.
விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு முறை கூட எல்லாம் சொல்லுவோம். உண்மையாக முழுவதுமாக தருகிற இயேசப்பா, உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்லோரும் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, தருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்லோரும் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவர், என் கண்ணீர் துடைப்பீரே, தருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். எல்லாரும் சொல்லுங்க உண்மையாக. ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். இதுதான் அவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது. சொல்லுங்க, அப்பா என்னால் அல்ல, இனி உம்மாலே தான். இந்த நேரத்தில் உம்மை நம்பி தான் வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று உம்மை நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவீர் என்று நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் யார் யார் தாழ்த்துகிறார்களோ, யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ, ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள் என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி ஒன்றும் இல்லை என்று. இல்லை, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உணர்ந்து அவருடைய அன்பை ருசித்து அவருடைய பிரசன்னத்தை ருசித்து அவருடைய வல்லமையை ருசித்து சொல்லுங்கப்பா, என்னால முடியாதது உண்மைதான், ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும். Thank you, Jesus. Hallelujah. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய பாரங்களை ஒதுக்கி வைக்கிறோம், எங்களுடைய எண்ணங்களை ஒதுக்கி வைக்கிறோம், எங்களுடைய சிந்தனைகளை உமக்கு நேராய் திருப்புகிறோம், எங்களுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தார், வழி நடத்தும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை வைத்து சத்தமாய் ஹல்லேலூயா, இன்னும் சத்தம் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரத்தில் கெம்பீர, அந்த கெம்பீர சத்தத்தோடு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த அழகான பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே என்ற பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமா பாடி கர்த்தரை மயப்படுத்துவோம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை மயப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி
உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலம் என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடாமா என் நம்பிக்கையும் அவரே. எல்லாம் சேர்ந்து வாய்களை தந்து அறிக்கை செய்யும். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் சின்ன பிள்ளைங்களை கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தம் ஆண்டவரை பாடி அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம். மறுபடி சொல்லுவோம் நல்ல சத்தமாக. அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம். அவர் செட்டையின் கீழ். உலகத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவருடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிற எனக்கு பாதுகாப்பு உண்டு. உண்மையா சொல்லுவோம். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். எல்லாம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ்
அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் சத்தமா உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி. விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? நல்ல கரங்களை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். ஆமென் ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. விசுவாசத்தோடு அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுத்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து. ஆபத்திலும் அவரை நான் சொல்லுவோம். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சித்தாரே ஆத்துமனே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னதமான தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் இதுக்கெல்லாம் ஆண்டவர் தப்பு வைக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இரவு தூங்கும் போது யாருடைய கரத்துல தூங்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி தூங்கணும்? ஏசப்பா, நான் உங்க பிள்ளை, உங்க கரத்துல நான் என்ன செய்கிறேன்? தூங்குறேன். இரவு முழுவதும் நீர் என்னை பாதுகாப்பீர். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இரவு வந்தாலே பயம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், இருளை பார்த்து பயப்பட வேண்டாம். வெளிச்சமாகிய தேவன், வெளிச்சமாகிய கர்த்தர், அவர் நமக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. மிகவும் அர்த்தமுடைய பாடல். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்லாம் சொல்லுவோம். எல்ஷடாய் சர்வ வல்லவர்,
என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் என்னுடைய பாதையில் வந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை வாழ வைக்கிற நல்ல தேவன். அதை உணர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. சொல்லுவோம். எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை நல்ல தந்தவரே. கரங்களை தட்டி எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ, எல்லாரும் அப்படி அவரை துதிப்போம். நீர் பெரியவர், நீர் பெருக பண்ணுகிறவர். எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. அநேக நேரங்கள் அவனுடைய பிள்ளைகள் நம்மை தாழ்த்த, நம்மை குழியில் தூக்கி எறிய அநேகர் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை பிரித்தெடுத்து படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து சேற்றிலிருந்து உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில் உட்கார செய்கிறார். அதான் நம்முடைய கர்த்தர். அதை உணர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோ கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோ கண்களின் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய, எல்லாம் சொல்லு. எத்தனை ஆமா, எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் செய்ய வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். ஆமென். ஆமான் அவனுடைய சித்தத்தை, அவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கு அங்க எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா கர்த்தர் ஒன்று நினைத்தார். ஆமான் கர்த்தருக்கு விருப்பமில்லாமல் நடந்து கொள்ளுகிறபடியினால் மொர்தெகாய் அந்த இடத்துல கொண்டு வரணும்னு ஆண்டவர் நினைச்சார். ஆமென். ஆமானுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா கனமும் மரியாதையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? மொர்தெகாய் கொடுத்தார். ஒரு சில நேரங்களில் ஐயோ நான் இவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், உண்மையா ஆண்டவரை தேடுகிறேன்,
ஆண்டவரை உண்மையை ஆராதிக்கிறேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் என்னை விட்டு தூரமா இருப்பது போல் தெரிகிறதே என்று நாம் நினைக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம், எத்தனை ஆமான் உன்னை தூக்குல போட நினைச்சாலும் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது கர்த்தர் கனத்தையும் மகிமையும் அவருக்காய் பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் அவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தை என்ற பாடலை எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் செய்து கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, எந்நாளும் வெற்றி தருவீர். யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, எந்நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, எந்நாளும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஓ அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா. மறுபடியும் ஓ அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா. எல்லாம் நம்மளை உயர்த்துவோம். அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராபா, சுகம் தருபவனே. யெகோவா ராபா, சுகம் தருபவனே. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா
ராஜாதி ராஜாவாக தேவன் நம்மை பார்க்க மறுபடியும் வரப்போகிறார். அந்த தேவனை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் நம்மத்தில பரிசுத்த ஆவியானவராக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. சொல்ல மாறானாதா, மாறானாதா, அல்லேலூயா, மாறானாதா, அல்லேலூயா, மாறானாதா, அல்லேலூயா, மாறானாதா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? நம்ம முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. எல்லாம் சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. அப்படிதான் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல சொல்லி இருக்கிறார். ஆமென். ஏதோ கடமைக்கான ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே இல்லை. அவரை உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் அப்படி கண்களை மூடி இருக்கிற இடங்கள் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. எல்லாம் அப்படி நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். என்ன எதிர்பார்ப்பு என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரச்சனை புதுசா இருக்குது, ஒவ்வொரு நாளும் எனக்கு கண்ணீர் புதுசா இருக்குது, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வேதனைகள், புதிய புதிய கஷ்டங்கள் என் வாழ்க்கையில வருகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் என்னுடைய கிருபையும் புதிதா இருக்கிறது. ஆமென். எல்லாருடைய கண்களை மூடி, இயேசுப்பா இன்றைக்கு இந்த ஆராதனையில என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறீங்க. அந்த விசுவாசத்தோடு இயேசுப்பாக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும், எல்லாம் சாத்தியமாகும் ஆண்டவரே. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப இந்த ஆராதனை வேளையில உங்க கவலைகளை மறந்து, உங்க பலவீனங்களை மறந்து, கஷ்டங்களை மறந்து, ஏசப்பா நான் இப்ப உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானா, எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு நீங்க தான் உண்டு, உம்மை விட்டா எனக்கு யாருமே இல்லப்பா என்று சொல்லி உண்மையாய் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு அந்த கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீரே எனக்கு போதும். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் எனக்கு நீர்தானையா. சொல்லுமெல்லாம் செய்து
ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம். உண்மையா கர்த்தர் முகத்தை மாத்திரம் அல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். எந்த இருதயத்தோடு நாம் கூப்பிடுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். எனவே அந்த உள்ளத்தோடு இயேசப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், என்னுடைய விருப்பம் எல்லாம் நீங்கதான், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுவே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதய எனக்கு நீங்கதான் வேற ஒண்ணு இல்ல. உரிய பங்கும் நீர்தானையா, எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீரே, ஆசையெல்லாம் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் என்னுடைய ஆசை அல்ல, உலகத்தின் அந்தஸ்து என்னுடைய ஆசை அல்ல, உலகத்தின் பணம் என்னுடைய ஆசை அல்ல, உலகத்தில் உள்ள உயர்வு என்னுடைய ஆசை அல்ல. என்னுடைய ஆசை எல்லாம் நீர். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். நீரே என்னுடைய விருப்பம், நீரே என்னுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா, இயேசுவே, தேவையெல்லாம். மறுபடியும் ஆசையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் எனக்கு நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் அநேக நேரங்கள்ல நம்முடைய ஆசைகளை உலகத்தின் மேல வைக்கிறோம். உலகத்துல வாழும்போது சுலபமாக வந்து விடுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், இதெல்லாம் கொஞ்சம் வழி மாறி உலகத்தின் மேல, உலகத்தின் காரியங்களின் மேல அதிக நாட்டம் வைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லா காரியமும் கை கூடி வர வேண்டும் என்றால் அது நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தால் மட்டுமே நடக்கும். கர்த்தரை சார்ந்திருந்தால் தான் இந்த உலகத்துல வெற்றியை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தை தேடி உலகத்தை நாடி ஓடுவோமே ஆனால் ஒருவேளை வெற்றிகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நிச்சயமாய் அவர்களுக்கு வெற்றி உண்டு. இன்னைக்கு அந்த உள்ளத்தோடு இயேசுவை பார்த்து சொல்வோம், என்னுடைய ஆசை எல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மை குறித்த என்னுடைய வாஞ்சை, உம்மை குறித்த என்னுடைய தாகம், உம்மை குறித்த என்னுடைய ஆவல், உம்மை குறித்த நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. என் ஆசையெல்லாம்
ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. உண்மையாய் சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே நீரே என் ஆத்மா நேச என் மேல் எவ்வளவு கூர்ந்தீ என்னையே மீட்க உம்மையே தந்தி உம்மன்புக்கு இணையில்லை. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட இயேசுவே நீரே என் ஆத்மா நேச என் மேல் என்னையே மீட்க நம்மை மீட்கும்படியாக தன்னையே தந்த தேவனுக்கு நம்ம என்ன செலுத்த போகிறோம்? நம்மையே அவருடைய பாதப்படியில கொடுக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் வாழ்நாள் முழுதும் உமக்காக